ये तो बच्चे समझते होंगे अपन को, हम आदि ब्रह्मा के बच्चे हैं, ब्रह्मा कुमार और कुमारियां वाले। ब्रह्मा कुमार और कुमारियों के बाद फिर बोले देवता। ये तो यहाँ बैठे बैठे भी समझते हो नहीं, हम दूसरा कभी नहीं कोई समझते। तुम जानते हो हम ब्रह्मा कुमार और कुमारियां पढ़ाई पढ़ रहे हैं। कौन सी पढ़ाई? बेहद की पढ़ाई। ये तो बच्चों को मालूम हुआ नहीं। तो 80 जनों की भी पढ़ाई पढ़ी और सृष्टि के चक्कर की भी पढ़ाई पढ़ी, उसमें ही 84 जन्म का चक्कर भी आ गया तो पूरी हुई। तो जरूर तुम बच्चों को ये भी शिक्षा मिलती है कि वहाँ पवित्र बनना है, रहना है। तो यहाँ बैठे बैठे भी बाप को तो याद करते होंगे पावन बनने के लिए। तो ये अपने से पूछो दिल से कि सच सच हम बाप के याद में बैठे थे या माया रूपी रावण ने हमारे बुद्धि को और कोई तरफ ले गया। ये तो तुम समझ सकते हो नहीं, कोई डिफिकल्ट तो नहीं है समझना। यहाँ बैठे हो, बाप ने कहा है कि बाप को याद करो, तो तुम्हारा पाप कटे। अभी तुम अपने ही आपसे पूछो कि हम बाबा की याद में रहे, यहाँ कहाँ कहाँ गए, बुद्धि कहाँ कहाँ दौड़ी। ठीक है ना? अभी तो याद है ना तुम बच्चों को। अच्छा, जब क्लास पूरा होते हैं तो फिर तुमको स्मृति रहनी चाहिए कि हम कितना समय बाप की याद में रहा, कितना समय हमारी बुद्धि कहाँ कहाँ गया और तरफ में कहाँ कहाँ गई। वो याद करके याद तो रहते हैं नहीं। ऐसा नहीं है कि ये एक आधा घंटा में भूल जाते हैं। तो यहाँ बैठ के फिर देखो अपनी अवस्था को, यहाँ गई वहाँ याद गई। तो याद करके बाकी जो टाइम बाप को याद किया जिसे तुम पावन बनेंगे वो लिख देना कि इतना समय। और यहाँ बैठेगी बाहर की तो बात ही छोड़ दो। बाहर की तो तुम जानते हो कि हमको रात को पोता मेल जम्मा और नाय का लिखना है। तो जब लिखना है याद है तो तुमको दिन में याद रहेगा, हिरे हुए होंगे नहीं। तो फायदे और नुकसान का याद तुमको रहेंगे। फिर बैठ के याद करना है। या तो वो नोटबुक्स होते हैं नहीं, क्या क्या कहते हैं उनको, डायरी। देखो डायरी तो सबके पॉकेट में रहती है। जो भी बिजनेसमैन होते हैं, व्यापार वाले, उनके पास डायरी जरूर। ஓம் சாந்தி. குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம இப்போ பிரம்மகுமார் குமாரிகள். பிரம்மகுமார்கள் என்றால் பிரம்மாவுடைய குழந்தைகள் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பிரம்மகுமார் குமாரிகளுக்கு பிறகு என்ன, நம்ம என்ன ஆக போறோம்னா தேவதைகள் ஆக போறோம். நம்ம பிரம்மகுமார் குமாரிகள் நம்ம எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன படிப்பு? எல்லை இல்லாத படிப்பை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 84 ஜென்மங்களுடைய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம். சிருஷ்டி சக்கரத்துடைய படிப்பும் கூட நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம தேவதை ஆகணும் என்றால் நம்ம பவித்திரத்தாவை கூட தாரணை பண்ண முடியும். தேவதைகள் ஆவதற்கு பவித்திரத்தாவை நாம் தாரணை செய்ய வேண்டும். கூடவே அமர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் பாபாவை நினைவு செய்வீர்கள். ஆகவே நாம் தூய்மையாக வேண்டும். ஆகவே நீங்களே உங்களை கேளுங்கள். ஏனென்றால் தூய்மையாவதற்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்போ நம்ம உண்மையா இவ்வளவு நேரத்துக்கு நம்ம பாபாவுடைய நினைவுல இருந்தோம் என்பதை நீங்க கேள்வி கேளுங்க, சோதிச்சு பாருங்க. மாயை என்றக்கூடிய ராவணன் நம்முடைய புத்தியை அங்கும் இங்கும் எடுத்து செல்லக்கூடியவனாக இருப்பான் இல்லையா? அதை நாம புரிந்து கொள்ள முடியும் தானே? ஆகையால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தானே? பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் தீருன்னு. அதை நீங்க சோதித்து பார்க்க முடியும் தானே? நம்ம உண்மையா பாபாவுடைய நினைவில் இருக்கிறோமா, இல்ல புத்தி எங்க எல்லாம் போச்சு? இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ கிளாஸ் முடிஞ்சு போன பிறகு நீங்க சோதிக்க முடியும் தானே? உங்களுடைய புத்தி எங்கெல்லாம் போச்சு, இங்க அங்க எங்கெங்க போச்சு அப்படின்றத நீங்க சோதிச்சு பார்க்க முடியும் தானே? நீங்க இங்க அமர்ந்திருந்தீங்க, நினைவு பண்ணீங்க, அதுக்கப்புறம்
1 மணி நேரம் 1/2 மணி நேரத்து நினைவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் போன பிறகு நீங்கள் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு போனவங்க புத்தி அங்கே இங்கே எல்லாம் போகுது அப்படின்னாக்கா போயிருக்குதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண முடியும்? சோதிக்க முடியும் தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோதித்து உங்களுக்கு தெரியும். இரவில் நீங்கள் அட்டவணை வைக்கணும். அட்டவணை வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய புத்தி எங்கெங்கே போச்சு, என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எப்படி வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லாப நஷ்ட கணக்கை பார்க்குறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு டைரி வைக்கிறாங்க. இந்த காலத்தில் அது ஃபேஷன் ஆகி போச்சு. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நினைவு யாத்திரையோட இந்த டைரி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நீங்கள் பாபாவை நினைவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்பதை. அதனால் அவங்களது எல்லைக்குட்பட்ட டைரி, உங்களது எல்லையில்லாத டைரி என்று சொல்லி பாபா இன்னைக்கு முடிக்கிறாரு. ஓம் சாந்தி.